தக்காளி சாதம் பண்ண போகிறேன். இந்த சாட்டை பேனில் கொஞ்சம் கீ ஊற்றிருக்கேன். அந்த கீயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பட்டை, ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது, அப்புறம் ஒரே ஒரு கிராம்பு போட்டுறேன். ஓகே, அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆனியனை போடுறேன். ஆனியனை போட்டு நான் வந்து பர்னர் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். சரிதான் தெரில, சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது வந்து ரைஸ்க்காக தண்ணி வச்சுருக்கேன். ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை போடலாம். அது மாதிரி இந்த மூடியை எடுத்து நம்ம கீழே வைக்கும்போது அந்த புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்படி தரையிலையோ இல்லை கிளாஸ் டாப்லேயோ வச்சிட்டிங்கன்னா தூக்க முடியாது, ஏன்னா ஸ்டீம் போய் லாக் ஆகிடும். ஸோ ஏதாவது ஒரு நான் இப்போ வைக்கிறப்ப கரண்டி மேலே இப்படி வைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ தூக்கினாப்பில் இருக்கா, ஒன்றாவது. ஸோ இதில் ரைஸை போடுறோம். கழுவி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் ரைஸுக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி வைப்போம் குக்கரில். அது எங்களுக்கு குழைவாக வேணும், அதனால் அதே மாதிரி வச்சுருக்கேன். ரைஸை போட்டாச்சு, மூடி வச்சிடலாம். இப்போ அது ஸ்டீமர் இருந்துச்சுன்னா இது மேலேயே வச்சு காய்கறி ஏதாவது வேணும்னா நீங்கள் அதுலேயே ஸ்டீம் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்போம், அது 2 ஸ்பூன் போடுறேன். அது பச்சை வாசனை போகட்டும். அதில் இப்போவே பச்சை வாசனை இல்லை, இஞ்சி வாசனையும் பூண்டு வாசனையும் பயங்கரமாக அடிக்குது. ஓகேவா, போட்டாச்சு. கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு நம்ம சால்ட், கொஞ்சமாக சால்ட் அதை போட்டுடலாம் லைட்டாக, அந்த வெங்காயத்தில் அந்த வதங்கிறதுக்காக. இப்போ தக்காளி போட்டேன். நான் ஒரே கையில் ஃபோனும் வச்சுட்டு போட முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இது நல்லா கிளறி விடுவோம். இப்போ இதில் என்னென்ன மசாலா பொருட்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் லைட்டாக மஞ்சள்தூள், அப்புறம் காரத்துக்கு குழம்புத்தூள் கொஞ்சமாக போடுறேன். கரம் மசாலா, அப்புறம் எனக்கு வந்து ஜீரகம் டேஸ்ட் பிடிக்கும். ஸோ ஜீரா பவுடர் வச்சுருப்பேன், அதை கொஞ்சம் போடுறேன். அப்புறம் இது தக்காளி சாதங்கிறதுனால பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தாராளமாக போட்டுட்டு இதெல்லாம் கிளறி விடணும். பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டேன். இங்கே வந்து ஒரு மூடி வந்து ஆட ஆரம்பிக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்கு. அதை அப்படியே விடலாம். இப்போது இதில் இந்த மசாலாலாம் போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்ணி லேசாக தான் ஊற்றணும். இது வந்து எல்லா மசாலாவும் போட்டு ஒரு 1/2 டம்ளர் மாத்திரம் தண்ணி விட்டுருக்கேன், ஓகேவா. ஏன்னா எனக்கு கிரேவி மாதிரி வேணும், கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். பாருங்க, ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு சூப்பராக. ஒரு 10 மினிட்ஸில் பார்க்கலாம். இப்போது ரைஸ் இஸ் டன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை சுத்தமாக, கீழே மாத்திரம் லேசாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இவ்வளோ குழஞ்சி தான் தேவை, இவ்வளோ சாப்பிடுவோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இவ்வளோ நேரம் கூட வச்சுருக்க வேணாம், இப்போ முன்னாடி அணைச்சிக்கலாம். சரி, ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழைக்காய் ரோஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் மேலே ஸ்டீமரில். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரேவி போயிட்டுருக்கு. எனக்கு வந்து ரொம்ப வாழைக்காய் வந்து ஸ்டீம் ஆக வேணாம், லேசாக குக் ஆனால் போதும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுவேன். ரைஸ் மேலே ஏன் வைக்கல அப்படின்னா,
சில சமயம் அந்த வாழைக்காலில் உள்ள கருப்பு போயிட்டு ரைஸை கருப்பாக்கிடும். ஸோ எதுக்கு அந்த சான்சஸ் எடுக்க வேணாமேன்னு சொல்லிவிட்டு கிரேவி கூட வச்சுருக்கேன். இது லேசாக அந்த ஹீட் ஆனால் போதும், அதை எடுத்து அப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு காரப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதுக்கு சூப்பரான ஒரு வாழைக்காய் ரோஸ்ட் தயார். பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கா. தக்காளி கொஞ்சம் தக்காளியெல்லாம் மசியணும். மசிஞ்ச உடனே எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒன்று சேர்ந்து கிரேவி அப்படின்னு சொல்லக்கூடாது இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், எதுக்கா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க தக்காளி சாதம், நாங்கள்லாம் ஒரே தான் போட்டுருவோம் அப்படின்னு. நான் என்னென்னா எனக்கு ஒயிட் ரைஸ் வேணும் தயிர் சாதத்துக்கு. ஸோ இந்த ஒயிட் ரைஸுக்காக அது கொஞ்சம் ரைஸ் வச்சுருக்கேன், மீதி ரைஸ் இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இதை போட்டு கலக்கிடுவேன். ஓகேவா? மீதி எக்ஸ்ட்ராவாகவே பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டுக்கு சப்பாத்திக்கு. ஸோ எல்லாத்துக்கும் இப்போவே சேர்த்து முடிச்சாச்சு, வேலையை முடிச்சாச்சு. அது மாதிரி வாழைக்காய் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி லேசாக பிளாக் ஆகிருக்கு. ஸோ இதை அப்படியே நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி உப்பு காரப்பொடி போட்டேன்னா இன்றைக்கி லஞ்ச் தயார்.